ஒரு நாட்டுக்கு கல்வியில வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கிறோமோ அதே போல விளையாட்டுலயும் வந்து முன்னேறி இருக்கணும்ன்றதுதான் வந்து ஒரு சிறப்பு. நம்ம பொதுவா கிராமங்கள்ல வந்துட்டு எல்லாரும் விளையாடி நம்ம சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடி பழகி இருப்போம். அந்த விளையாட்டு அதுக்கு அடுத்து வந்து மாவட்ட அளவுலையும், அதுக்கப்புறம் மாநில அளவுல, அதுக்கப்புறம் நேஷனல் அளவுல அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவுலன்னு சொல்லிட்டு விளையாடுவோம். ஆனா உலக அளவுல எல்லா நாடுகளுமே சேர்ந்து போய் கலந்துகிட்டு விளையாடுற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக் போட்டின்றது நம்ம சின்ன வயசுல நான் சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு அது ஒரு பெரிய வியப்பாவே இருக்கும். ஒலிம்பிக் போட்டின்றது அந்த 5 வளையங்கள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று இணைச்ச மாதிரி வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஒலிம்பிக் போட்டி. அது வந்து 1896ஆம் ஆண்டு அது முதல்ல தொடங்கி ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்துட்டு இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்கும். இந்த முறை வந்து 2024ல பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ் என்ற ஒரு மாநகரத்துல வந்துட்டு இந்த ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம இந்தியாவும் கலந்து இருக்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து எத்தனை வந்து பதக்கங்களை வந்து வென்றிருக்காங்கன்றதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காணொலி பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து தொடங்குன அந்த அன்னைக்கே வந்து நான் ஒரு காணொலி பதிவிடணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு சரியா அமையல. அதனால இப்போவாது நம்ம அந்த ஒலிம்பிக் பத்தி நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அது ஒலிம்பிக் வந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும், அதாவது இப்போ இந்த முறை வந்து 203 நாடுகள் வந்து அந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து கலந்து இருக்கிறாங்க. எல்லா நாடுகளும் அவங்களுடைய நாட்டிலிருந்து தேர்ந்த வீரர்களை வந்துட்டு அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பி அங்க வந்து அவங்க விளையாடி அந்த நாட்டுக்கான பதக்கங்களை வென்று அவங்க வந்து பெருமை சேர்க்குவாங்க. அந்த அடிப்படையில நம்ம நாட்டுல இருந்து வந்து 110 பேருக்கு மேல போயிருக்கிறாங்க. 16 விளையாட்டுகள்ல வந்து விளையாட இருக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் போட்டியில தோராயமா வந்துட்டு 10,500 வீரர்கள் வந்துட்டு இங்க வந்து விளையாட போறாங்க. அதுல வந்து 32 விளையாட்டுகள்ல 329 நிகழ்வு வந்து நடக்க போகுது. அதுல நம்மளுடைய வீரர்களும் வந்து கலந்துகிட்டு பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அந்த விழாக்கள் எல்லாம் வந்து நடத்தி ரொம்ப அழகாவும் பிரம்மாண்டமாகவும் செய்வாங்க. ஏன்னா தொடர்ந்து அதை வந்து பாக்குறவங்களுக்கு அது முழுமையா தெரியும். இந்த போட்டியில வந்துட்டு எல்லா நாடுகள்ல இருந்தும் அந்தந்த வீரர்கள் வந்து விளையாட்டுல வந்து கலந்துகிட்டு அவங்களுடைய பதக்கங்களை வென்று அந்த நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கிறாங்க. அந்த வகையில நம்மளுடைய இந்தியாவோட வீரர்கள் வந்து என்னென்ன பதக்கங்களை வென்றிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். நீரஜ் சோப்ரா வந்துட்டு சில்வர் பதக்கத்தை வென்றிருக்கிறாரு அந்த ஈட்டி எறிதல்ல, இந்த ஜாவ்லின் த்ரோ. ஆகஸ்ட் 8 நடந்த அந்த போட்டியில மனு பாக்கர் வந்துட்டு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க துப்பாக்கி சுடுதல்ல, பெண்களுக்கான 10 மீட்டர் பிஸ்டல்ல. அது வந்து 28ஆம் தேதி ஜூலை நடந்திருக்குது. மனு பாக்கர் அதுக்கப்புறம் சாராபோத் சிங் அவங்க வந்து குழுவா விளையாடி அதுல ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. ஸ்வப்னில் குஷேல் வந்துட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவர் வந்து ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாரு துப்பாக்கி சுடுதல்ல. அதுக்கப்புறம் ஹாக்கி டீம் வந்துட்டு இந்தியாவோட ஹாக்கி டீம் வந்து அதுல ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில. கடைசியா பாத்தீங்கன்னா அமன் ஷராவத் வந்துட்டு ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்த அந்த விஸ்லிங் போட்டியில வந்துட்டு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாரு. இந்த வினேஷ் போகாத்ன்றவங்க வந்துட்டு 55 கிலோ எடையில வந்து விளையாட வேண்டியது 100 கிராம் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி இவங்களை விளையாட்டுல இருந்து நீக்கியிருக்காங்க. இவங்க காமன்வெல்த்ல வந்து கோல்டு மெடல் வாங்கினவங்க. இவங்க வந்து மஹபத் சிங்கோட அந்த ஃபேமிலி, அதாவது தங்கல் படத்துல பாத்தீங்களா அந்த குடும்பத்தின் வழியா இருக்கிறவங்க தான். ஆனா நம்மளுடைய இந்தியா வந்து இந்த பதக்கப்பட்டியல வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71வது இடத்துல இருக்கிறோம். முதலாவது இடத்துல வந்து சைனா இருக்குது. 39 தங்கங்களை வந்து வென்றிருக்கிறாங்க. அதே போல 22 சில்வரும் 24 வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்கிறாங்க. அதே போல அமெரிக்கா பாத்தீங்கன்னா 38 தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. 42 சில்வரும் 42 வெண்கல பதக்கமும் வென்றிருக்கிறாங்க.
ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 18 தங்கமும் 18 சில்வரும் 14 வெண்கல பதக்கமும் வென்றிருக்கிறாங்க. நீங்க இதையெல்லாம் நம்ம யோசிக்கும் போது சீனா வந்துட்டு 142 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 390 மக்கள் வந்து வீரர்கள் வந்து அந்த போட்டியில் வந்து கலந்து நிற்கிறாங்க. யுஎஸ்ல பாத்தீங்கன்னா 34 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா 592 பேர் வந்து இந்த போட்டியில வந்து கலந்து நிற்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல 145 கோடி இருக்கிறோம். உலகத்திலேயே வந்துட்டு மக்கள் தொகையில முதலாவது இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து விளையாட்டுல வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம பதக்கம் வாங்கினவங்களுடைய பத்தி அவங்களுக்கான பெருமை கண்டிப்பா இருக்கு. அவங்க இந்த நாட்டுக்காக அந்த விளையாட்டுல கலந்துக்கிட்டு ஒரு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம் அல்லது அவங்கள போற்றுதலுக்குரியது. ஆனா நம்மளுடைய இந்தியா இன்னும் பல மடங்கு வந்துட்டு விளையாட்டுல வந்து கலந்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நம்ம உண்மையாவே யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விளையாட்டுல நம்ம ஏன் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோன்ற பேர்ல இங்க பள்ளி வந்து வெறும் பணத்துக்காகவே வந்து பள்ளி நடத்துற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளினாலே வந்து ஒரு விளையாட்டு திடலையே பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் படிக்கிற காலகட்டத்துல 90கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய விளையாட்டு திடல் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இந்த 2000க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பல பள்ளிகள் வந்துட்டு விளையாட்டு திடலையே நம்ம பார்க்க முடியறது இல்லை. ப்ரேயர் ஹால்ன்றதே வந்துட்டு ஒரு சின்ன இடத்துலதான் வந்து ஒரு காலையில வந்து ப்ரேயர் பண்ற மாதிரி இருக்குது. அதனால நம்ம நாட்டுல வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கொடுத்தாதான் நம்ம நாடு வந்து வேறொரு இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 145 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாம கட்டாயமா ஒரு 1000 பேராவது வந்துட்டு இந்த விளையாட்டுகள்ல கலந்துக்கணும். இன்னிலிருந்து நம்ம பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சா கூட அடுத்து வர இன்னொரு 4 ஆண்டுல நடக்க போற ஒலிம்பிக் போட்டியில இந்திய வீரர்கள் நிறைய பேர் வந்து நம்ம கலந்துக்க முடியும். நிறைய பேர் கலந்துக்கினாதான் குறைஞ்ச அளவுக்கான நம்ம பதக்கங்களையாவது வெல்ல முடியும். இந்த காணொலியை எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து விடுங்க. ஒவ்வொரு இந்தியர்களுக்கும், ஒவ்வொரு இந்திய நாட்டுல இருக்கிற குடிமக்களுக்கும் குடும்பங்களுக்கும் எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணும். எல்லாருமே வந்து விளையாட்டை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்ந்து எல்லா குழந்தைகளையுமே வந்து விளையாட்டுல அவங்களுக்கான ஆர்வத்தை வந்து தூண்டிவிட்டு அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற இந்த விளையாட்டு போட்டியில எல்லாரையுமே கலந்துக்க வச்சு நம்ம நாட்டுக்கு நிறைய பெருமைகளை சேர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஜூலை 26ல இருந்து இந்த ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடந்துன்னு இருக்குது. இன்னைக்கோட முடியுது. நம்ம படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்கோமோ அதே போல விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நாட்டுல இருந்து நிறைய வீரர்கள் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியில நம்ம கலந்துக்கணும். நல்ல நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல பெயரை வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இந்த காணொலி நிறைய பேர் வந்து போய் சென்றடையணும்னு நினைங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.